5239 கடை இருக்கு, சாராய கடை. இது போக பார், எலைட் பார், அது நிறைய இன்னைக்கு மணமகள் மன்றம் மாதிரி பாரெல்லாம் தொடங்கிட்டாங்க. தினசரி குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 70 லட்சம் பேர். தினசரி குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை. பெத்தா குடிக்கிறான், கல்யாணத்துக்கு குடிக்கிறான், கருமாதிக்கு குடிக்கிறான். இப்படி குடிக்கிறவர்கள் 1 கோடி பேர் போதையில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். இந்த நிலைமை நீடித்தால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மாங்கல்ய பாக்கியம் இழக்கப் போகிற பெண்களின் எண்ணிக்கை 50 லட்சமாக இருக்கும். இந்த அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது தான் இன்னைக்கு இருக்கிற முக்கியம். ஏன்னா 12 மணிக்கு கடை திறக்கிறார்கள் என்றால் 9 மணிக்கே போய் காத்திருக்கிறார்கள். யாரும் வசதி உள்ளவன் இல்லை, யாருக்கும் எந்த செழிப்போ வசந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் கூலி தொழிலாளி தான் போய் உட்கார்ந்துருக்கான். அவன் இதை குடிக்கிறதுக்காகவே கூலி வேலைக்கும் போகிறதில்லை. அந்த இடத்த பூரா இன்றைக்கு வட இந்தியாவில் இருந்து வர்ற தம்பிகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது போக நான் KK நகரில் குடியிருக்கேன். அங்கே போகும் பொழுது உதயா தேட்டர், நான் வாடகை காரில் போயிட்டுருக்கேன். அந்த கார் ஓட்டுநர் என்ன அடையாளம் கண்டுட்டான். ஆனால் இது சொல்லுங்கண்ணா, இந்த கடை 24 மணி நேரமும் இயங்குங்கிறான். எந்த கடை? அந்த கடை. அப்போ 12 மணிக்கு திறக்கிற கடையை 24 மணி நேரமும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அரசு தானா? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கவர்னர் அவர்தான் ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரயாணமும் செய்து வைக்க வேண்டும். அந்த துறைக்கு பொறுப்பு இருக்கிறார் ஒரு அமைச்சர். ஆனால் அந்த அமைச்சர் அந்த லாகாவில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது மாதிரி சீரழிவு நான் உலகத்தில் எங்கேயும் கேட்டதில்லை. அந்த அமைச்சர் அத்தனையும் அவர் ஆளுமை உள்ள அமைச்சர், நல்ல பண்பாளர் அண்ணா முத்துசாமி. அவர் அந்த துறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னொருவர் அதை ஆக்கிரமிக்கிறார், அத்துமீறுகிறார். அந்த லாகா அவருடைய கண்காணிப்பில் தான் இயங்குகிறது. அப்படின்னா அந்த போதை, அதனால் கிடைக்கிற வருமானம் யாருடைய வாசலுக்கு போகிறதுன்னு எண்ணி பார்த்தா எல்லாம் இவங்களுக்கு தான் போயிட்டு